வணக்கம். தேனி சமையலில் பூரி சப்பாத்திக்கு தோதுவான ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி நிறையா விதத்தில் குருமா செய்யலாம். இன்றைக்கி அதில் ஒரு விதம் பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா குக்கரில் போட்டு மசிய வேக விட்டு தோலை உரித்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் மசிச்சும் எடுத்துக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கிடலாம். 2 குட்டி தக்காளி அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்துக்கிடலாம். தக்காளி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் கரம் மசாலா. தேங்காவையும் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ. ஒரு வாணலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஜாமான் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடணும். சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ. இப்போ கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயில் இருக்க காரம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா சுருளாக வதங்க விட்டுருவோம். பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் இன்னும் 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் பச்சை மிளகாய் காரத்துலேயே நம்ம இந்த குழம்பு வைக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு மிளகாத்தூளை கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா சுருளை வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணி வதக்கணும். தக்காளி கொஞ்சம் புளிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம தேவைப்படலைன்னா தக்காளியை விட்டுடலாம். விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுடலாம். தக்காளி யூஸ் பண்ணோம்னா அதை நல்லா மசிய வேக விட்டுறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிடணும். மசாலா தீஞ்சிராமல் இருக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்து மசாலில் இருக்க பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உரப்பு பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஒரு கொதி வந்ததும் சிம்மரில் போட்டுட்டு 5 நிமிஷத்தில் குழம்பு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ கொதிச்சிருச்சு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் இன்னும் திக்காக கிடைக்கும். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஏற்கனவே திக்காக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு பெருசாக போடுறது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் சிம்மரில் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டினா 5 நிமிஷத்தில் எண்ணெய் தெளிஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி சப்பாத்திக்கு பொருத்தமான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை தோசைக்கு கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.